ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் புதுசாக ஒரு கிரைண்டர் வாங்கினேன் இல்லைங்களா, அதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நேற்றுக்கே ரஃப்பாக ஒரு அரிசி போட்டு பச்சரிசி போட்டு அரைச்சி வச்சுட்டேங்க. ஏன்னா மோட்ரு ஹீட் ஆகிடுமோன்னு பயந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் அதை அரைச்சி க்ளீனாக கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கும் இப்போ கழுவி வச்சுருக்கிற மாவு அரைக்கிறதுக்காக இப்போ கிரைண்டர் கழுவுனதில் இந்த கல் வச்சுட்டு கிரைண்டருக்கு அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சு போட்டு பழக்கம். தனித்தனியாக உளுந்து போட்டு வெந்தயம் போட்டு அரைச்சி அப்படி இல்லை, மொத்தமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ கிரைண்டர் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். இல்லைன்னா அரிசி சிக்கிக்குங்களா. அதனால் நான் ஒரு 6 மணி நேரம் கிட்ட அரிசி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அது அரைக்குது, எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம். நானும் இதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப ஏன்னா முன்னாடி அந்த பச்சரிசி போட்டாங்களா, அது ஒரு மாதிரி கருப்பாக இருந்தது, அந்த டஸ்ட்டெல்லாம் வந்துடுச்சுங்க. இப்போ தான் அரிசி போட்டு பார்க்கலாம் எப்படி அரைக்குதுன்ட்டு. இது நம்ம தள்ள வேண்டியதே இல்லை. அந்த 2 இருக்கு இல்லைங்களா, அந்த வைப்பர் 2 வைப்பர் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும், தள்ளுற வேலையே கிடையாது. அரிசி போட்டு அப்பப்போ இடையில தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான். இந்த கிரைண்டருக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க எப்படி மாவு அரைக்குதுன்ட்டு. 150 வாட்ஸ்னால் ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் ஓடுதுங்க. ஆனால் மோட்ரு எதுவுமே ஹீட் ஆகலை. நான் நேற்று போட்டு பார்த்தேன், அப்போது மோட்ரு ஹீட் ஆகலை. இப்பயும் போட்டு பார்க்குறேன். இன்றைக்கி 2 டைம் போடணும். அரிசி 2 கிலோ ஊற வச்சுருக்கிறேன். ஆனால் ஒரு டைமுக்கு 1 கிலோ தான் போடணும்னு சொன்னாங்க கடைக்காரங்க. உளுந்து 1/4 கிலோ போடணும்னு சொன்னாங்க. 1 கிலோ போட்டுட்டு அரைக்கலாம். 2 லிட்டரு கிரைண்டர்னால் 1 கிலோ வரைக்கும் போடலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி போட்டு இப்போ தண்ணி வேணுன்ற அளவுக்கு போட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாதி கொஞ்ச நேரம் பார்த்து தண்ணி ஊற்றினேன். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி அரைச்சிருக்குது பாருங்கள். நல்லா பொங்கி பொங்கி அரைச்சிருக்குது. மாவு நைஸாக இட்டுக்குதுங்க. நல்லா உப்பி வந்திருக்குது. கண்டிப்பாக பரவாயில்ல போல இருக்குது கிரைண்டர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு போட்டுக்கிற மாவை நான் எடுத்துடுறேங்க. எடுத்துகிட்டு இன்னொரு ஈடு போடணும். மோட்டர்லாம் அவ்வளோ சூடாகலைப்பா. இது ஃபஸ்ட்டு முறை போட்டு 2வது முறை போடுறேன். அது வீடியோ எடுக்க முடியல. அது அந்த மாவை எடுத்துகிட்டு 2வது முறை போட்டுட்டு கூட கொஞ்சம் அவல் ஊற வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்தேன். அதையும் வீடியோ எடுக்க முடியல. லாஸ்ட்டாக தான் கொஞ்சமாக போடும்போது தான் ஞாபகம் வந்தது அவல் சேர்த்ததையும். அவல் வெள்ளை அவல் ஊற வச்சு சேர்த்து வச்சு கழுவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம நல்லா ஓட விட்டுடலாம். மாவு நல்லா மசிஞ்சிடுச்சு, நைஸாக வந்துக்குது. இப்போ இந்த கல் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு அப்படியே இந்த கிரைண்டரோட தூக்கி அந்த